නමුත් රාමා සූර්පණේට අකමැති බව දන්නා ලක්ෂ්මණ සූර්පණේගේ නාසය කපා දමනවා. මෙයින් වේදනාවට කෝපයට පත් සූර්පණේ රාමා ආදරය කරන සීතාගේ ලක්ෂණ රාවණාට පවසමින් එය පැහැර ගන්නා ලෙස රාවණාට පවසනවා. ඉන්පසු ලක්ෂ්මණගේ ආරක්ෂක උපක්‍රම උපායශීලීව දින දමන රාවණ සීතාව ලංකාවට පැහැර ගනු ලබනවා.
மாறுவேடத்தில் செல்லலாம். பகவதி பிச்சாந்தி. தாய், தாங்கள் இந்த வாசல் கதவை தாண்டி வந்து தாருங்கள். இந்த வாசலை தாண்டும் அனுமதி எனக்கு கிடையாது. ஐயோ, நீங்கள் அவ்வாறு சொல்வது என்னை அவமதிப்பது போலாகும். அவ்வாறு கிடைக்கும் உணவு எனக்கு வேண்டாம். நான் வருகிறேன். பெரியவரே, சீதா, யாழ்னி, உனக்கு என்ன வேண்டும்? நான் தான் லங்காபுரி அரசன் ராவணன். இன்றிலிருந்து உன்னை மனைவியாக்க வந்திருக்கின்றேன். சீதா, என்னுடன் வா. கடற்கரையோர வனமும் கானகத்து பூஞ்சோலையும் உன் மனதுக்கு நிம்மதியையும் இனிமையும் தரும். இந்த கானகத்தில் அன்பருவதை விட அந்த அசோகவனத்திலே இருந்து அரண்மனையில் ராஜபோக வாழ்வு வாழலாம். சீதா, என்னுடன் வா. සීතා ගැන විමසනවා. ராவணன் கடத்திச் செல்வது ராமன் மனைவி சீதையை அல்லவா? உடனே சென்று இதை தடுத்தாக வேண்டும். மாற்றான் மனைவியை கடந்து செல்ல உன்னை நான் அனுமதிக்க மாட்டேன். எனக்கு வழிவிடவில்லையே, உன் உயிர் உடலை விட்டு பிரிக்கும். ராமா, அடியேன் வா. கழுகுகளின் தலைவன் சடாயு தங்கள் மனைவி சீதையை ராவணன் தென் திசை நோக்கி கடத்திச் செல்கிறான். லக்ஷ்மணா, அண்ணா, உடனே நாமும் அத்திசை நோக்கி செல்வோம். ಇಂಥದ್ದು ಹನುಮನ್ನು ಹಮುವನ ರಾಮಾಟ ಹನುಮನ್ ಸೀತಾಗೆ ಆಭರಣವರ್ಧನವ ඒ ආභරණ සීතාගේ තමයි කියා හඳුනාගත් රාමා ඒ අතර තිබූ මුද්දක් අනුමට දී සීතා හමු වුණ විට ඒක දෙන ලෙස අනතරනවා. நீ என் மனைவி சீதாவை கண்டாயா? இது சீதாவின் ஆபரணங்கள் போல் உள்ளனவே. இதோ என் பணையாள். இதனை நீ சீதாவை கண்டவுடன் கொடு. ராம ரகுவர ராம சீதா ராம
அடியேன் ராமதூதன் அனுமன் ஆவேன். இல்லை இல்லை, நான் நம்ப மாட்டேன். மாதா, இதோ உங்கள் நாத தந்த கணையாளி. जय श्री